வியாழக்கிழமை குரோதி வருடம் ஆனி மாதம் 6ஆம் நாள். இன்றைய திதி திரையோதசி காலை 7:37 வரை, பின்னர் சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் அனுஷம் மாலை 6:23 மணி வரை, பின்னர் கேட்டை. யோகம் சித்த யோகம் நாள் முழுதும். இன்றைய நாள் கரிநாள். சந்திராஷ்டமம் மேஷம் ராசிக்கு நாள் முழுதும். ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. எமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு திசை. பரிகாரம் எண்ணெய். கரணம் தைதூலம் கரஜை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி வளர்பிறை சதுர்தசி. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 20/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 6ஆம் நாள் வியாழக்கிழமை. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால உங்களை அறியாமலே ஒருவித தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும். தன்னம்பிக்கை குறையும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். அதே நேரத்தில் மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. கல்யாண முயற்சிகள் பலிதமாகும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வீங்க. அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்கள் முடியும். அரசால் அனுகூலமான பலன்கள் உண்டு. வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே அடங்கும். பழைய கடனில் ஒரு பகுதியை நீங்கள் பைசல் செய்வீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்வாங்க. சொத்து பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். ஆடை ஆபரணம் சேரும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில சூட்சமங்களை சொல்லித் தருவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. வராது என்றிருந்த பணம் தற்போது வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் மதிப்பாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால ஒரே நாளில் முக்கியமான 4-5 வேலைகளை சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும்.
யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும். வாகன பயணங்களில் கவனம் தேவை. சில நேரங்களில் வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படும். திடீர் செலவுகள் மற்றும் பயணங்களால் நீங்கள் திணறக்கூடிய சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறக்கூடிய நிலை இருக்குது. பணப்புழக்கம் கணிசமாக உயரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக பேசுவீங்க, செயல்படுவீங்க. உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. பொது காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வை காண்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். அழகும் இளமையும் கூடும். இழுபறியாக இருந்த காரியங்கள் எளிதாக முடியும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.